நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகெங்கும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் டிஎன் மீடியாவுக்கு ஆதரவு அளித்து வருகின்ற நல் உள்ளங்கள் அனைவருக்கும் பாலமுரளிவர்மனின் அன்பு வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட தெருச்சண்டையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை பிளப்பதற்கு, சுக்குநூறாக உடைப்பதற்கு உள்ளுக்குள் இருந்தவர்களே கூடாரிகளோடு காத்திருந்த காட்சிகளும், அதனுடைய அடிவேரை அடிமரத்தை வெட்டுவதற்கு தொடர்ச்சியாக அங்கிருந்த அனைவரும் செய்த செயல்களும் மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த கட்சி உண்மையாகவே மக்கள் நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதா, திரு எம்ஜிஆர் அவர்களால் ஜெயலலிதா அவர்களால் நடத்தப்பட்டதா என்பதெல்லாம் தாண்டி அது ஒரு அரசியல் கட்சி. அந்த கட்சிக்கு ஒரு தலைமை இருந்தது. அந்த தலைமை இறப்புக்கு பிறகு, இயற்கையான மரணத்திற்கு பிறகு வேறு தலைமை வருவது இயல்பான ஒன்று. இங்கே எப்போதுமே இந்த அரசியல் பிம்பப்படுத்தப்பட்ட ஒருவர் தான் ஒரு தலைமையாக இருக்க வேண்டும், அரசியலில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எழுதப்படாத விதியாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய உருவகத்தை, தங்களுடைய தோற்றத்தை, அந்த இமேஜ் என்று சொல்வார்கள், இமேஜ் பில்டிங் என்று சொல்வார்கள், இது போலெல்லாம் தமிழ்நாட்டில் தான் அதிகம் மெனக்கெட்டு இருக்கிறார்கள். மிக கேவலமாக ஒரு அது இல்லாத ஒன்றை பூசி, நான் என்றால் ஒரு அடையாளம் இருக்க வேண்டும், நான் என்றால் கருப்பு கண்ணாடி, நான் என்றால் மஞ்சள் துண்டு, நான் என்றால் வெள்ளை தொப்பி, நான் என்றால் கையில் இருக்கிற கர்ச்சிப், நான் என்றால் நான் போட்டிருக்கிற உடை என்பது போன்ற அரசியலுக்கு தேவையற்ற, நிர்வாகத்திற்கு தேவையற்ற, நாட்டுக்கு தேவையற்ற இது போன்ற தோற்றங்களை உருவாக்கி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து, அந்த பிம்பங்கள் தான் ஒரு கட்சியின் தலைவர் என்றால் இப்படி இருக்க வேண்டும், இப்படி பேச வேண்டும், இப்படி நடிக்க வேண்டும் என்கிற விதியை இவர்களாகவே வரையறுத்துக் கொண்டு இன்றைக்கு எளிய மக்களிடமிருந்து வருகின்ற மிக உன்னதமான மரியாதைக்குரிய தெய்வ திரு நல்லக்கண்ணு அவர்கள் போன்ற மக்களோடு மக்களாக இருக்கின்ற தலைவர்களை மக்கள் உதாசீனப்படுத்துகிற அளவுக்கான நிலையை உருவாக்கியது இது போன்ற பொய் பிம்பங்களை உருவாக்கிய, அந்த கட்டமைப்புகளை உருவாக்கிய அந்த போக்குதான். அது திரைத்துறையிலிருந்து வந்தவர்களால் முதலில் தோற்றுவிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் எளிய மகனாக மரியாதைக்குரிய அறிஞர் அண்ணா அவர்கள் கூட சாதாரண வேட்டியும் சட்டையும், அந்த அவர் வழக்கமாக போடுகின்ற வெற்றிலை பாக்கும் பொடியுமாக ஒரு விவசாய குடிமகன் போலவே இருந்தார். ஐயா பெரும் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தார், ஐயா கக்கன் அவர்கள் இருந்தார்கள், பெருமைக்குரிய போராளி தோழர் ஜீவா அவர்கள் இருந்தார்கள். எல்லோரும் எளிய தலைவர்களாக இருந்தார்கள். இன்னும் எண்ணற்ற பேரை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த திராவிட கட்சிகளுக்கு பிறகு, திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு, அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு வந்தவர்கள் தோற்றத்தை திரைத்துறையிலிருந்து வந்ததால், அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் முழுமையாக தன்னுடைய உருவத்திற்கும் தோற்றத்திற்கும் எல்லாவற்றிற்கும் கவனம் எடுத்து ஒரு நடிகர் என்பதனால் தன்னுடைய உடற்கட்டு மற்றும் தோற்றம், தன்னுடைய முடி, எல்லாவற்றுக்கும் ஒரு இமேஜை உருவாக்கிய தொடக்கம், அதன் பிறகு வந்தவர்கள் பின்பற்றியது. அதனால்தான் இன்றைக்கு திரு விஜய் அவர்களும் ஒரு உடை, யாரோ அவருக்கு ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லப்படுகின்ற அந்த வழிகாட்டுபவர்கள் சொன்னது போல ஒரு வெள்ளை சட்டை, ஒரு காக்கி உடை, RSS உடை போல ஒரு காக்கி முழுக்கால் சட்டை போட்டு ஒரு இமேஜை காப்பாற்றுவதற்கு இதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். தோற்றம் மிக முக்கியம். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன். ஆனாலும் இந்த நாட்டில் எம் மக்கள் எப்படி வாழ்கிறார், அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? தமிழ்நாடே எடுத்துக்கொள்ளுங்கள், வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், பொய்யாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் தமிழ்நாடு எங்கும் கடைக்கோடி கிராமத்திற்கு சென்று பாருங்கள். அவனுடைய அன்றாட வாழ்வு என்னவாக இருக்கிறது, அவன் உணவு என்னவா இருக்கிறது, உடை என்னவாக இருக்கிறது. திரைப்படமும் சின்னத்திரைகளும் வந்த பிறகு, அந்த நாடகங்கள் வந்த பிறகு, தொலைக்காட்சியின் வழியாக உடை என்பதில் மாற்றம் வந்திருக்கிறது. ஆனால் ஆண்டுக்கு அவன் எத்தனை முறை உடை எடுக்கிறான்? தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ உடை எடுப்பதற்கு கடன் வாங்கித்தான் உடை எடுக்க வேண்டிய நிலையில வாழ்கிறானே. அப்படியான மக்களை வாழ வைத்து விட்டு நீங்கள் இதிலெல்லாம் கவனம் செலுத்துவதற்கு தான் ஆட்சியா? அதற்கு பேர் தலைமை பண்பா? அப்போது இந்த உடை, இந்த தோற்றம், இப்படியான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி வந்தது ஒரு பிம்பம் கொண்டவர்கள் தான் இங்கே கட்சி நடத்த முடியும், ஆட்சி நடத்த முடியும், மக்களுக்காக பேச முடியும், அவர்கள் தான் இங்கே எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலை செய்ததன் விளைவுதான் இன்றைக்கு ஒரு புதிதாக ஒருவர் வருகிறார், பொதுவானவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார் என்றெல்லாம் பொய்யாக கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு அரசியலில் ஒரு புதிய மாற்றம் உருவாகி இருக்கிறது. அந்த மாற்றம் உண்மையாகவே நல்ல மாற்றமாக இருக்கிறதா இல்லையா என்பது போக போக தெரியும். ஆனால் அருகிலே இருக்கிற மாநிலங்களை எடுத்துக்கொள்வோம். மரியாதைக்குரிய ஐயா பினராயி விஜயன் ஒரு எளிமையான ஒரு அரசு துறை அலுவலகத்தில் வேலை செய்வர் போல இருக்கிறார். அவரால் சரியான நிர்வாகத்தை தர முடிகிறது. மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்கள், அவர் மிக நம்முடைய வீட்டை சேர்ந்த ஒரு அத்தை போல, ஒரு சின்னம்மா போல, ஒரு எளிமைய தோற்றத்தில் எளிமையாகவும் நடந்து கொள்கிறார் இல்லையா? அதே போல அதற்கு முன்பு கேரளாவில் உம்மன் சாண்டி அவர்கள், அச்சுதானந்தன் அவர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கர்நாடகாவில கூட சொல்ல முடியும். மரியாதைக்குரிய சீதாராமையா அவர்கள், எல்லோருமே
எல்லோருமே இங்க இருக்கிறது போல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான இன்றைக்கு Z+ பாதுகாப்பு ஏன் தேவைப்படுகிறது? இந்த மக்கள் தானே உங்களை தேர்ந்தெடுத்தார்கள். உங்களுடைய ரசிகரிடமிருந்து பாதுகாக்க எதற்கு Z+ பாதுகாப்பு? ஏன் 36 பேர் ஒரு நாளைக்கு சுழற்சி முறையில பணியாற்ற வேண்டும்? ஒரு நாளைக்கு அதற்கு ஆகின்ற செலவு எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? எதற்காக? இன்றைக்கு 10 லட்சம் கோடி கடனிலே இருக்கிறது. கஜானா காலியாக துடைத்து வலித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கஜானாவில் இருந்து தானே இதை கொடுக்க வேண்டும் இல்லையா? மத்திய அரசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஏன் கொடுத்திருக்கிறது? தீவிர அச்சுறுத்தல் இருப்பவருக்கு தர வேண்டிய அந்த Z+ பாதுகாப்பு ஏன் தேவைப்படுகிறது? மக்களுக்கு பணியாற்ற வந்தவர்களுக்கு. இன்னும் நீங்கள் மக்களையே எப்போதுமே சந்திப்பதே இல்லை, அது வேறு. அப்போ அங்கேதான் இந்த பிம்பங்கள் தான் இங்க தலைமைகளாக இருக்க முடியும் என்று பேசப்பட்டதன் விளைவு. ஆனால் பிம்பமாக இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வருகிறார். இன்றைக்கு 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை அவர் பெற முடிந்திருக்கிறது. 27 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உழைப்பால் தான் பெற்றிருக்கிறது என்று மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் கூட, மாற்று சிந்தனை கொண்டவர்கள் கூட சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த கட்சியில இருப்பவர் கூட திரு CV சண்முகம் அவர் கூட 2019 19 விழுக்காடு, அதுக்கப்புறம் 20 விழுக்காடுகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்போ அந்த விழுக்காடு 10 தோல்வி பழனிசாமி என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக கட்சி மிக பலவீனமாக கரைந்து போகாமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாரே. உங்களை போன்ற CV சண்முகம் போன்ற SP வேலுமணி போன்றவர்கள், திருமதி சசிகலா போன்றவர்கள், தினகரன் போன்றவர்கள், பன்னீர்செல்வம் போன்றவர்கள் கொடுக்கிற எல்லா விதமான எதிர்ப்பு மனநிலை, துரோக மனநிலையிலிருந்து இந்த கட்சியை ஒரு எளிய மனிதராக காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாரே. அப்போ ஒரு பலமான கட்டமைப்பாக ஒரு கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அவர் நடத்தி வந்தாரே. அப்போது அதை கொண்டு இந்த கட்சியை காப்பாற்றுவது, ஒரு கட்சி மக்களுக்காக இயங்குவது என்பது அவர் கொண்டு வந்ததிலேயே மிக முக்கியமானதாக 7.5 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவத்திலே இடஒதுக்கீடு செய்ததை விட வேற என்ன வேண்டும் சாதனை? அதே போல ஆன்லைன் ரம்மியை விளையாட்டை தடை செய்தாரே, அதை விட சிறந்த ஒன்று இருக்கிறதா? இப்படி பல நடவடிக்கைகள் 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார். இப்படியெல்லாம் செய்த ஒருவரை அவர் முதலமைச்சராக, இன்னும் அவருக்கு ஒருவேளை இது போன்ற குடைச்சல்கள்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் சிறந்த நிர்வாகம் கூட செய்திருக்க முடியும். தைப்பூசத்திற்கு அண்ணன் சீமான் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று தைப்பூசத்திற்கு விடுமுறை கொடுத்தவர் இல்லையா? இப்படியான செயல்பாடுகளை ஒருவர் செய்திருக்கிறார். இப்படி அவருடைய முந்தைய செயல்பாடுகளை, கட்சியை கட்டமைத்து கொண்டு வருவதில் இருக்கின்ற அவருடைய ஆக்கப்பூர்வமான நகர்வுகளை எல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு தெருச்சண்டை போல திரு CV சண்முகம் அவர்கள் இருந்த இடத்திற்கே உச்சி மரத்தில் ஏறிக்கொண்டு அடிமரத்தை வெட்டுகின்ற அந்த வேலையை செய்கின்ற புதிய குழுவாக, இன்னொரு பாரதிய ஜனதா கட்சியின் இன்னொரு அணியோ என்று எல்லாரும் பேசுகின்ற அளவுக்கான ஒரு குழுவாக தொடர்ச்சியாக செயல்பட்டு அந்த வேலையை செய்து வருகிறார்கள். வீட்டிலே இருக்கின்ற மனைவியும் பிள்ளைகளும் நம்மை வெறுப்பார்கள், நம்மளை எதிர்ப்பார்கள் என்று சொல்கிற திரு CV சண்முகம் அவர்கள் தேர்தல் நேரத்தில் உங்கள் கனவு என்ன என்று சொல்லுங்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டபோது, என்னுடைய கனவு நயன்தாரா என்று சொன்ன நீங்கள் அப்போது உங்க வீட்டிலே உங்களுடைய மனைவியோ பிள்ளையோ உங்களை எதிர்க்காமல், அடிக்காமல், நீங்கள் சொல்வது போல எந்த செயல்பாடுகளையும் இறங்காமல் உங்களை ஏற்றிருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதற்கு மட்டும்தான் வீட்டிலே எதிர்ப்பு வருமா? இது அந்த கட்சியின் உள்கட்சி பிரச்சனை, அல்லது கட்சியை உடைக்கின்ற வெளியிலிருந்து தரப்படுகின்ற அழுத்தத்திற்கு, அல்லது அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசைக்காக அவர் சொல்வது போல இவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் என்றால் கூட இது மக்களுக்கான பிரச்சனையா? இது மக்களுக்கான பிரச்சனையா? இது உங்கள் கட்சியின் பிரச்சனை. இதை எடுத்துக்கு வந்து எப்போதுமே மக்களிடம் சொல்லிக்கொண்டு இந்த ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த ஆட்சியின் செயல்பாடுகள் என்ன, இன்றைக்கு போதைப் பொருளுக்காக சட்டம் போட்டதாக செய்திகளை தவறாக பரப்புகிறார்களே. ஏற்கனவே போதைப் பொருள் தடுப்பு சட்டம் இருக்கிறது, அதை கடுமையாக செயல்படுத்துவோம் என்று எப்போதுமே புதிய ஆட்சிகள் வரும்போதெல்லாம் சொல்லுவார்கள். அதுபோலதான் திருச்சியில கூட மாவட்ட கண்காணிப்பாளர் எல்லாரும் திரட்டி வைத்து விட்டு ஒழுங்காக இருங்கள், இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றம் வரும்போது உடனடியாக ஆகா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று காட்டுவதற்காக சொல்லுவது வழக்கம். அதுபோல ஏதோ புதிதாக இல்லாத ஒன்றை சட்டத்தை இயற்றுவது என்பது, போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தை எப்படி தமிழ்நாடு அரசு இயற்ற முடியும்? இல்லையா? ஏற்கனவே இருக்கு, அந்த சட்டத்தை செயல்படுத்துவோம் என்று சொல்ல வேண்டும். அதை கூட செய்தியை கூட அவர்கள் ஏதோ புதிதாக சட்டத்தை போட்டு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது போல செய்திகள் தவறாக பரப்பப்படுகின்றன. 717 கடைகள் மூடப்படும் என்று சொன்னது கூட மது கடைகளை மூட உத்தரவு என்று மொட்டையாக செய்தி போட்டார்கள். இருக்கின்ற 4765 கடைகளை மூட உத்தரவா? அப்படின்னா உண்மையாகவே கொண்டாடலாம், தமிழ்நாடே கொண்டாடலாம். அது சாத்தியமா? உடனடியாக செய்வார்களா? செய்வதற்கான துணிவு இருக்கிறதா? இந்த கேள்விகளை தானே எழுப்ப வேண்டும். அப்படி இது போன்ற செய்திகளை கவனத்தை திசை திருப்புவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி பிரச்சனைகளை தினமும் ஊடகத்தின் முன்பாக கொண்டு வந்து கடை விரிப்பது என்பது வாக்கு செலுத்திய மக்களுக்கு தேவையற்ற ஒன்று. அப்படி இது தொடர்ந்து நடக்குமானால் இந்த கட்சிகளே தேவையற்ற ஆணிகளாக
கருதப்படும். எனவே மக்களிடம் எதை சொல்ல வேண்டும், மக்களுக்காக எதை சொல்ல வேண்டும் என்கிற புரிதலோடு இந்த கட்சி தலைமைகள் எப்போது வருவார்கள் என்று தெரியவில்லை. இந்த தெருச்சண்டையிலிருந்து தெரிவது என்னவென்றால், இதுவரைக்கும் இந்த நிலத்தில் வெள்ளையும் சொல்லையுமாக சட்டையும் வேட்டியும் அணிந்து கொண்டிருந்த யாருமே கட்சி தலைமைக்கு கூட, எந்த தலைமைக்கும் கூட தகுதியானவர்கள் இல்லை. தலைமை என்பது என்ன, தலைமைக்கான பண்பு என்ன என்பது சந்தேகத்துக்குரியதாக மாறி இருக்கிறது. இவர்கள் யாருமே தலைவர்கள் அல்ல, தரகர்கள். தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக நாட்டையும் மண்ணையும் இங்க இருக்கிற வளங்களையும் யாருக்கு வேண்டுமானாலும் விற்று கையெழுத்து போட்டு மொத்தமாக கொடுத்து விட்டு வருகின்ற வேலையை செய்து வந்தவர்கள். எந்த சிக்கலை எப்படி அணுக வேண்டும் என்கிற எந்த புரிதலும் இல்லாமல் மிக சாதாரணமான மனிதர்களை விட மோசமாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் இதிலிருந்து எல்லோரும் புரிந்து கொள்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் பேரினத்திற்குமான அவமானமாக இவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இது நாட்டுக்கு அவமானமாக, தமிழ் பேரினத்திற்கு அவமானமாக, இந்த தமிழ் தேசத்திற்கு தலைக்குனிவாக இருக்கிறது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான நடுநிலையாளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.